Hello student, welcome to VCN online classes. Okay student, so அடுத்து 11th standard போயிடலாம். So 11th standard bio botany bookல பாத்தீங்கன்னா cell the unit of life ன்னு இருக்கும். ஸோ இது கொஞ்சம் எலாபரேட்டா இருக்கும். எல்லா பாயிண்ட்டும் நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை. முக்கியமான எந்தெந்த பாயிண்ட் நோட் பண்ணணும்னு சொல்றோம் அதை மட்டும் நீங்க நோட் பண்ணீங்க. 11th 12th ஸ்டாண்டர்ட் வந்து நிறைய இருக்கும். நமக்கு எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல எது தேவையோ அதை மட்டும் நோட் பண்ணா போதும். ஓகேவா? ஸோ டிஸ்கவரி, ஸோ கண்டுபிடிப்பு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரிஸ்டாட்டில் தான் எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங். எல்லாம் கண்டுபிடிச்சது யாருன்னா ராபர்ட் ஹியூகன் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் புக்ல வந்து அரிஸ்டாட்டில் அப்படிங்கிறது அதோட ஒன்று இருக்கு அப்படிங்கிறத ஒன்று வந்து சொன்னது. அப்புறம் தான் ராபர்ட் குக், அப்புறம் ஆண்டன் வான் லீவன்ஹாக். இது சயின்டிஸ்டோட நேம்லாம் நோட் பண்ணிக்கணும். அந்த இயர்லாம் நோட் பண்ணிங்க, எந்தெந்த இயர் யார் யார் என்னென்ன பண்ணாங்கன்ட்டு. இதான் அதோட சயின்டிஸ்டோட இன்வென்ஷன், அது கண்டுபிடிச்ச டிஸ்கவரி. அதுக்கப்புறம் ஸ்லீடன் ஸ்வான் அப்படிங்கிற 2 பேர் வராங்க. ஸ்லீடன் ஸ்வான் அப்படிங்கிறதான் தாவர சொல்லி விலங்கு சொல்லி உள்ள கொள்கையில வெளியிடுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள இருக்கிறவங்க எது எல்லாருமே பார்த்தீங்கன்னா செல்லை வந்து கண்டுபிடிக்கணும்னு வரல, மைக்ரோஸ்கோப் டெவலப் பண்றாங்க. அது பேர்லாம் செல் டிபார்ட்மெண்ட்டும் டெவலப் ஆகுது. பர்டிகுலரா செல்லுல வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்கணும், செல்லை வந்து ஃபுல்லா டீட்டெயில்டா ப்ராப்பரா பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீடன் ஸ்வான் அப்படிங்கிறவங்க மட்டும்தான். அதுக்கப்புறம் ரூடல்ஃப் விர்ஷவ், ஸோ அவருங்கிறவருக்கு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த இன்னர் பார்ட்லாம் ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த சயின்டிஸ்டோட நேம்லாம் நோட் பண்ணீங்க, இருக்கும். மைக்ரோஸ்கோபி, நுண்ணியல். மைக்ரோஸ்கோபி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா செல் அப்படிங்கிறது ரொம்ப சின்னதா இருக்கும். அதுக்குள்ள என்னென்ன இருக்கு அதை ரிசர்ச் பண்றதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, வெறுங்கனால பார்க்க முடியாது. அதுக்கு எக்ஸ்டர்னலா ஒரு டிவைஸ் தேவை. அந்த டிவைஸ் தான் இந்த மைக்ரோஸ்கோபி. அதோட ரெசல்யூஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க தேவை கிடையாது நமக்கு. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இது தேவை கிடையாது. இந்த நுண்ணோக்கியல் அப்படிங்கிறது ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுங்க. ஸோ அது ஃபுல்லாவே உங்களுக்கு நுண்ணோக்கியல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மிகை ஒளி புல நுண்ணோக்கி, அப்புறம் இருள் புல நுண்ணோக்கி, கட்ட வேறுபட்ட நுண்ணோக்கி. ஸோ என்னென்ன டைப் ஆஃப் நுண்ணோக்கி இருக்கு அதை மட்டும் நோட் பண்ணிங்க. இந்த டாப்பிக்கை மட்டும் நோட் பண்ணி தெரிஞ்சுங்க. உள்ளெல்லாம் நீங்க எதுவும் படிக்க வேணாம். பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப், டார்க் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப், ஸ்பேஸ் கான்ட்ராக்ட் மைக்ரோஸ்கோப். ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணீங்க. அடுத்து ரே டயக்ராம். ஸோ அந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட இந்த மைக்ரோஸ்கோப்போட ரே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தேவை கிடையாது நமக்கு. இமேஜ் டேக்கன் யூசிங் தி மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப்பை வச்சு நம்ம எடுக்கக்கூடிய இமேஜ் பாருங்க எவ்வளவு க்ளோஸா இருக்கும் பாருங்க. இது நமக்கு ஒரு கியூரியாசிட்டிக்காக தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்து இருள் புலத்தில் ஒளிக்கதிரின் பாதை. ஸோ இதுவும் நமக்கு தேவை கிடையாது. அதுக்கப்புறம் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் பத்தி தெரிஞ்சுக்க வேணாம். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் செல் பயாலஜிக்கு எந்த அளவுக்கு உதவுனுச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மைக்ரோஸ்கோப் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கண்ணால ஜூம் பண்ணி பார்க்கக்கூடியது. கண்ணால பார்த்தோம்னா நம்ம அந்த லென்ஸ் வழியா பார்த்தோம்னா இமேஜ் வந்து கொஞ்சம் பெருசா தெரியும். ஆனா அந்த மைக்ரோஸ்கோப், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்கேனிங் தி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸ்கேன் இந்த பாருங்க, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பாருங்க. இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு நம்ம சிஸ்டத்துல ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் செல் பயாலஜி ரொம்ப பெரிய அளவு வளர்ச்சியை பெற்றுச்சு. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது செல் பயாலஜி ரொம்ப ரொம்ப வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணி. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய இந்த மைனூட்டா இருக்கக்கூடிய பாட்டெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணலாம். அதாவது அதில் கொடுத்துருக்காங்க. செட்டப் பாருங்க, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட செட்டப்ஸ். அப்புறம் கம்பேர் மைக்ரோஸ்கோப், டார்க் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப், ஃபேஸ் கான்ட்ராக்ட் மைக்ரோஸ்கோப், டிரான்சிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மைக்ரோஸ்கோப் பத்தி எதுவுமே படிக்க வேணாம். கம்பாரிசன் மைக்ரோஸ்கோப்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் மட்டும் ஜஸ்ட் பார்த்துட்டு போங்க. ஓகேவா? ஸோ சோர்ஸ் ஆஃப் த லூமினேஷன் ஆஃப் இமேஜ் ஃபார்மேஷன். லைட் மைக்ரோஸ்கோப்புக்கு விசிபிள் லைட் தான், டார்க்குக்கும் விசிபிள் லைட் தான், உங்களுக்கு ஃபேஸ் கான்ட்ராஸ்டுக்கு விசிபிள் லைட் தான். அதுக்கப்புறம் டிரான்சிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், டிஇஎம்னு சொல்லுவாங்க.
அதுக்கு எலக்ட்ரான்ஸும் ஸ்கேனிங் எலக்ட்ரான்ஸ், அதோட அட்வான்ஸ் வந்து எலக்ட்ரான், இது ரெண்டுக்கும் தான் எலக்ட்ரான். டைப் ஆஃப் செல்ஸ் விசுவலைஸ்டு பாத்தீங்கன்னா என்னென்ன செல் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, இண்டிவிஜுவல் செல் கேன் பி விசுவலைஸ்டு ஈவன் லிவிங் ஸ்டோன்ஸ், உயிருள்ள செல்களே நம்ம வச்சு பார்க்க முடியும் லைட் மைக்ரோஸ்கோப்னால. டார்க் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப்னால இண்டிவிஜுவல் செல் பார்க்கலாம், அதே தான், சேம் தான். ஃபேஸ் கான்டாக்ட் மைக்ரோஸ்கோப்லயே சேம் தான். டிரான்சிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல பாருங்க, the section of specimens are obtained. ஸோ அதில் இருக்கக்கூடிய செக்ஷன் வந்து ஒன்னொன்னா கண்டுபிடிக்கலாம். எலக்ட்ரான் பீம் பாஸ் த்ரூ த செக்ஷன்ஸ் அண்ட் ஃபார்ம் அன் இமேஜ் வித் ஹை மேக்னிஃபிகேஷன் அண்ட் ஹை ரெவல்யூஷன். ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம இன்னொரு பார்ட்டையும் நம்ம ஹை ரெவல்யூஷன் நம்ம டீடைலா பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல பார்த்தீங்கன்னா ஸ்பெசிமென் இஸ் கோட்டட் வித் கோல்டு அண்ட் எலக்ட்ரான் ஆர் ரிஃப்ளெக்டட் பேக் அண்ட் கிவ் த டீடைல் சர்ஃபேஸ் ஆஃப் டோபோகிராஃபி ஆஃப் த ஸ்பெசிமென். ஸோ ஸ்பெசிமெனோட மொத்தமான டோபோகிராஃபி எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? அந்த டேபிளர் காலத்தை நோட் பண்ணீங்க. அந்த டேபிளர் காலம் தான் முக்கியம். 11th புக்ல எதெல்லாம் நான் ஒமிட் பண்ண சொன்னா அதெல்லாம் நீங்க வந்து போய் நோட் பண்ணி வச்சீங்க, அப்பதான் புக்கை போய் படிக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். தேவையில்லாத நிறைய படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்து இமேஜ் என்னென்னலாம் கிடைக்கும் பாருங்க. எல்லாத்துலயுமே 2D இமேஜ், நமக்கு இந்த ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல மட்டும் 3D கிடைக்கும். அப்புறம் நேச்சர் ஆஃப் லென்ஸ் பாருங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை வந்து மார்க் பண்ணிங்க. நேச்சர் ஆஃப் லென்ஸ் கேட்பாங்க. கிளாஸ் லென்ஸ் தான் முதல் 3 மைக்ரோஸ்கோப்ல. அப்புறம் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் லென்ஸ் வித் ஃபியூ எலக்ட்ரோமேக்னெட்டிக் லென்ஸ், அப்புறம் ஒன்று எலக்ட்ரோஸ்டாட்டிக் லென்ஸ் வித் ஃபியூ எலக்ட்ரோமேக்னெட்டிக் லென்ஸ். இது லென்ஸ் நோட் பண்ணிங்க. அப்புறம் மீடியம் வந்து ஏர் இல்லைன்னா ஆயில் இருக்கும், இதுல வந்து வேக்கம் இருக்கும், எது விதமானதும் இருக்காது. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல வேக்கம் தான். இது முக்கியமான பாயிண்ட், இது நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்பெசிமென் மவுண்டிங் எல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் நமக்கு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அப்புறம் ஃபோக்கஸிங் அண்ட் மேக்னிஃபிகேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் இதுவும் கேட்க மாட்டாங்க. இதுல நேச்சர் ஆஃப் இந்த மூணு மட்டும் நோட் பண்ணி, இமேஜ், நேச்சர் ஆஃப் லென்ஸ், மீடியம், இதை நோட் பண்ணி. ஸோ ஒன்றும் இல்லை, நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததுல 11th புக்ல என்னென்ன ஒமிட் பண்ண அப்படின்னா மைக்ரோஸ்கோப் இருக்கிறது எல்லாத்தையும் ஒமிட் பண்ணிருங்க. ஸ்டார்டிங் புக் எடுத்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப் பத்தி இருக்கும், அதுல இந்த டேபிளர் காலத்தை மட்டும் நோட் பண்ணி. மற்றதெல்லாம் இமேஜ் எல்லாம் பார்த்துங்க எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒமிட் தான். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ஒமிட் தான். ஸோ தமிழ் வெர்ஷன் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, மீன்ஸ் ஆஃப் அப்டைனிங் ஸ்பெசிமென் கான்ட்ராக்ட், இதுவும் தேவையில்லை. அப்புறம் நுண்ணோக்கி ஒப்பிடுதல் பாருங்க. ஸோ தமிழ்ல நோட் பண்ணுங்க. இது வரைக்கும் பார்த்தது வந்து இங்கிலீஷ்ல பார்த்தா இப்போ தமிழ்ல பார்க்கும். பிம்பத்தை உருவாவதற்கான ஒளியின் மூலம், பார்க்கக்கூடிய ஒளி, அப்புறம் எலக்ட்ரான்கள், அப்புறம் பார்க்கத்தக்க செல்லின் வகைகள், உயிருள்ள தனித்த செல்களை பார்க்க இயலும், உயிருள்ள தனித்த செல்களை பார்க்க இயலும், கட்ட வேறுபடுத்தும் நுண்ணோக்கி, ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கி, அப்புறம் பரவல் மின்னணு. இதுல எந்த இதெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கறது பார்க்கறாங்க. பரவல் ஸ்கேனிங் மின்னணுல வந்து பாத்தீங்கன்னா மிக மெல்லிய வெட்டப்பட்ட மாதிரியிலே தங்கம் மூலம் பூசப்பட்டு அதன் வழியே எலக்ட்ரான்கள் பிரதிபலிக்கப்பட்டு மாதிரி மேற்பரப்பு மிக தெளிவாக காட்சிப்படுத்தப்படுகிறது. இதோட பிம்பம் பாத்தீங்கன்னா 2D லாஸ்டா இருக்கிறது மட்டும் 3D. இதுல எது வந்து முக்கியமா கேட்பாங்க அப்படின்னா இந்த DEM, டிரான்சியன்ட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ரெண்டாவது இருக்குல்ல, அதோட இமேஜ் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம 3D நினைச்சிட்டு 3D போட்டுருவோம். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னால 3D போட்டுருவோம், அது கிடையாது, அது 2D தான். அதனால இதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி ஒரு 2-3 ஸ்டார் போட்டு வச்சுங்க. கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதை மட்டும் நீங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் லென்ஸோட தன்மை, கண்ணாடி லென்ஸ் 3க்குமே. அதுக்கப்புறம் இது நிலைமினி லென்ஸ், மின்காந்த லென்ஸ் பயன்படுத்துறாங்க. இதுலயே மின்காந்த லென்ஸ்கள் தான். தளம் வந்து 2க்கு வெற்றிடம், மற்ற இதெல்லாம் காற்று அல்லது எண்ணெய்.
மற்றதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது, இதெல்லாம் அடிச்சிருக்கு. ஸோ இதை 3 மட்டும் நோட் பண்ணுங்க. ஸோ இதுவும் தேவையில்லைன்னு சொல்லிடுன்னா இது வேணாம். அதுக்கப்புறம் செல் தியரி வந்துருங்க. ஸோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல நீங்க அது மட்டும் தான் அந்த ஒரே டேப்லெட் கார்டு மட்டும் படிக்கணும். அதுக்கப்புறம் செல் கொள்கை, செல் கொள்கையில வந்து எக்ஸப்ஷன் ஆஃப் செல் தியரி, செல் கொள்கை தான் நீங்க படிக்கணும் ஃபுல்லாவே. ஸோ செல்லோட டாக்டரின், செல் பிரின்சிபல் என்ன, செல் கோட்பாடு, அப்புறம் புரோட்டோபிளாசம் தியரி, புரோட்டோபிளாசம் கொள்கை, புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது என்ன, அதுல இருக்கக்கூடிய கூழ்ம அமைப்பு எப்படி இருக்கும், அதோட இயற்பியல் பண்புகள் என்ன, அப்புறம் செல்லோட அளவு, அப்புறம் வடிவம், செல் சைஸ் என்னென்ன சைஸ் எல்லாம் இருக்கு, நம்ம அதெல்லாம் 6th 7th பார்த்ததுதான். இதுல கொஞ்சம் எலாபரேட்டா கொடுத்துருப்பாங்க. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, டூ இன் எஃபெக்ட். இது வந்து நம்ம கேட்பாங்க, இது சயின்ஸ்ல மொத்தமா தெரிஞ்ச கூட பேசிக்கான இன்ஃபர்மேஷன் புக்ல இருக்கிறத நீங்க படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஏன் இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செல்லுல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பாட்டும் ரொம்ப மைனூட்டா இருக்கக்கூடியது, அதனால அதோட அளவுகள் கொடுத்துருக்காங்க. டிவிஷன் 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 1/100 மீட்டர், 1 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது 1/1000 மீட்டர், அப்படி இல்லைன்னா அது 1/10 சென்டிமீட்டர் சொல்லலாம். 1 மைக்ரான் மீட்டர் அப்படிங்கிறது 1/10 லட்சம் மீட்டர், 10 லாக் மீட்டர். இந்த டேப்லெட் காலத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க டிவினா ஃபேக்டர் இருக்கிறது எல்லாத்தையும் நோட் பண்ணணும். இதுதான் தமிழ் வெர்ஷன்லயே இருக்கும். ஸோ இதை பாருங்க, மைக்ரோஸ்கோப்ல நேக்கட் ஐனால இதெல்லாம் பார்க்கலாம், ஆர்டிசியத்தையும் சிக்கனையும் பார்க்கலாம், லைட் மைக்ரோஸ்கோப்ல என்னென்னலாம் பார்க்கலாம், அல்ட்ரா மைக்ரோஸ்கோப்ல என்னென்னலாம் பார்க்கலாம். ஸோ அந்த வேரியேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான், சைஸ் அடிப்படையில பார்த்தோம், 7th புக்ல பார்த்தோம், இங்கேயே இருக்கு பாருங்க. ஸோ அதான் தமிழ்லயும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைப் ஆஃப் செல் பாருங்க. டைப் ஆஃப் செல் வந்து 6th 7th நம்ம 2 டைப் தான் பார்த்தோம், ப்ரோகரியாட், யூகரியாட் பார்த்தோம். இதுல பாத்தீங்கன்னா 3 டைப் கொடுத்துருக்காங்க, மீசோ யூகரியாட்ஸ், மீசோ கேரியாட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணீங்க. செல்லோட டைப்ஸ் வந்து 3 கொடுத்துருக்காங்க பாருங்க, ப்ரோகரியாட், யூகரியாட், அப்புறம் மீசோ கேரியாட்ஸ். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணீங்க. 11th புக்ல இருக்கு பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் இது 3ஓட டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 தான் ரொம்ப முக்கியம், ப்ரோகரியாட், மீசோ கேரியாட், அதுக்கப்புறம் யூகரியாட். அதுல என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா சைஸ் ஆஃப் த செல்லு, அப்புறம் நியூக்ளியர் கேரக்டர், டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ரைபோசோம், ஆர்என்எல்ஏ, செல் மூவ்மெண்ட், ஆர்கனைசேஷன், செல் டிவிஷன் எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்க, ப்ரோகரியாட் செல்லுக்கு பாக்டீரியாவும் ஆர்ச்சரியாவும் இருக்கும். மீசோரியாட் அதோட கொஞ்சம் டெவலப்பான செல். ப்ரோகரியாட்டுக்கு அப்புறம் டைரக்டா ஈக்குவரியாட் நமக்கு 6th 7th கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நடுவில் கொஞ்சம் டெவலப்பான செல்லை வந்து மீசோகேரியாட்னு சொல்றாங்க. அதுக்கு புரோட்டோசோவா, டின்னோஃபிளாஜெல்லாட்டஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல டெவலப்பான செல் வந்து ஃபங்கை, பிளான்ட், அனிமல்ஸ்லாம் எடுத்துக்கலாம். இதுல ரைபோசம் பாத்தீங்கன்னா சைஸ் பாருங்க. அப்புறம் டிஎன்ஏ யூசுவலி சர்க்குலர் வித்தவுட் ஹிஸ்டோன் புரோட்டீன் இருக்காது. அப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஹிஸ்டோன் புரோட்டீன் இருக்காது, இதுல இருக்கும். சிமிலர் வித் யூகரியாட், ஆர்என்ஏ வந்து யூகரியாட்டோட சிமிலரா தான் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கணும். இந்த டேப்லெட் காலம் புக்ல இருக்கும், அதை நோட் பண்ணிக்கணும். அதோட தமிழ் வெர்ஷன். ஸோ தமிழ் வெர்ஷன் கொஞ்சம் இமேஜ் கிளியரா தெரியலன்னு நினைக்கிறேன், பாருங்க. புக்ல கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும், நோட் பண்ணிங்க. செல்லின் அளவு, உட்கரின் பண்பு, டிஎன்ஏ,
அப்புறம் ஆர்என்ஏ, ரைபோசம்கள், நுண்ணுறுப்புகள், செல் இடப்பெயர்ச்சிகள், அமைப்பு, செல் பகுப்பு இதெல்லாமே பார்த்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆரிஜின் ஆஃப் யூகரியோட் செல் பாருங்க, எண்டோஸ்மேபிக் தியரின்னு சொல்லுவாங்க. Endosymbiont theory. The two eukaryote organelles believed to be descendant of the endosymbiotic prokaryotes. The ancestor eukaryote cell engulfed a bacterium and bacteria continue to function inside the host cell. பரிமாண வளர்ச்சியில் புரோகாரியோட்டிலிருந்து மைட்டோகாண்ட்ரியா மற்றும் பசுகோணியம் கூட்டுயிர்களாக யூகரியோட் செல்களில் உட்சென்றவை என கருதப்படுகிறது. ஸோ புரோகாரியோட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மைட்டோகாண்ட்ரியா பசுகோணியமும் ஒன்னா சேர்ந்து தான் அதுக்கப்புறம் யூகரியோட் டெவலப் ஆனிச்சு. யூகரியோட் செல் முன்னோடியாக ஒரு பாக்டீரியாவை விழுங்கி அந்த பாக்டீரியாவாவது ஆதார செல்லுடன் இயங்கமாக தேங்க தொடங்கியது. நம்பிக்கை வந்து நம்புறாங்க, இப்படிதான் கருதப்படுறாங்க. இது ஆரிஜின் ஆஃப் யூகரியோட் செல்லுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சோ இந்த செல்லோட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆரிஜின் ஆஃப் யூகரியோட் செல் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது நீங்க தேவையில்ல, இதெல்லாம் நீங்க ஒமிட் பண்ணி இதை மார்க் பண்ணீங்க. இது தேவையில்ல இந்த டிராயிங், இந்த டீட்டெயில் எதுவுமே நமக்கு இது உள்ள டீட்டெயில்டா கேட்க மாட்டாங்க. அப்புறம் தாவரம் மற்றும் விலங்கு செல். யூகரியோட் செல்ல ரெண்டு வகையா பிரிச்சோம்னா தாவர செல், விலங்கு செல்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கலாம். ரெண்டு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க, நோட் பண்ணுங்க. So difference between the plant and animal cell. Plant cell and animal cell को வித்தியாசம் பாருங்க. Usually they are large and animal cell ரொம்ப பெருசா இருக்கக்கூடியது. animal cell வந்து smaller than plant cell ஓட ஸ்மாலா இருக்கும். அதுக்கப்புறம் cell wall present in the addition to plasma membrane and consist of middle laying primary and secondary wall. Cell wall absent ஆ இருக்கும். இதுல plasmodesma present, இது plasmodesma வந்து absent ஆ இருக்கும். chloroplast வந்து present ஆ இருக்கும், இதுல chloroplast வந்து absent ஆ இருக்கும். வாக்கில் வந்து ரொம்ப பெருசா இருக்கும், பர்மனண்டா இருக்கும், இதுல ஸ்மாலா இருக்கும், டெம்பரரி சாலட்ல இருக்காது. அப்புறம் டோனோபிளாஸ்ட் பிரசன்ட் அரௌண்ட் த வாக்கில், டோனோபிளாஸ்ட் வந்து ஆப்சென்ட் ஆகும். டோனோபிளாஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். அப்புறம் சென்ட்ரியோல் ஆப்சென்ட் எக்ஸெப்ட் மோட்டைல் செல்ஸ் அண்ட் லோவர் பிளான்ட். சென்ட்ரியோல் வந்து பிரசன்டா இருக்கும். நியூக்ளியஸ் பிரசன்ட் அலாங் த பெரிஃபரி ஆஃப் த செல். நியூக்ளியஸ் அட் சென்டர் ஆஃப் த செல். லைசோசோம் ஆர் ரேர், லைசோசோம் பிரசன்ட். ஸ்டோரேஜ் மெட்டீரியல் ஸ்டார்ச் கிரெயின், ஸ்டோரேஜ் மெட்டீரியல் கிளைகோஜன். ஸோ தாவர செல்ல வந்து உணவு எப்படி சேமிக்க வைக்கப்படுதுன்னா ஸ்டார்ச்சாகவும், விலங்கு செல்ல வந்து கிளைகோஜனாகவும் சேமிக்க வைக்கப்படுது. ஸோ இதுல வந்து நீங்க 6th 7th பாக்குற பாயிண்டோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கும், அதனால இது ரொம்ப முக்கியம், அதை நோட் பண்ணீங்க. தமிழ் வெர்ஷன். தாவர செல், விலங்கு செல். பொதுவாக விலங்கு செல்லோடு ஒப்பிடும்போது தாவர செல் பெரியது, தாவர செல்லை காட்டிலும் விலங்கு செல் சிறியது. பிளாஸ்மா சவுடன் கூடுதலாக செல் சுவர் காணப்படுகிறது. மையத்தட்டு, முதன்மை சுவர் மற்றும் இரண்டாம் நிலை சுவரை கொண்டுள்ளது. செல் சுவர் கிடையாது இருக்கு. அப்புறம் பிளாஸ்மோடெல்லா காணப்படுகிறது, பிளாஸ்மோடெல்லா காணப்படுவதில்லை. பசுவினை காணப்படுகிறது, பசுவினை காணப்படுவதில்லை. நிலையான பெரிய வாய்க்குள் காணப்படுகிறது, தற்காலிக சிறிய வாய்க்குள் காணப்படுகிறது. வாய்க்கோலை சுற்றி டோனோபிளாஸ்ட் சவ்வு, அந்த வாய்க்கோலை சுற்றி ஒரு சவ்வு இருக்கும், அது இதுல காணப்படும், இதுல காணப்படாது. அப்புறம் சென்ட்ரியோல் காணப்படுவதில்லை தாவரங்கள்ல, இதுல சென்ட்ரியோல் காணப்படும். சென்ட்ரியோல் அப்படிங்கிறது செல் டிவிஷன் பயன்படுது. நகரம் திறன் கொண்ட கீழ்நிலை தாவர செல் மட்டுமே காணப்படுகிறது. உட்கர செல் ஓரங்கள் காணப்படுகிறது, உட்கர செல் மையத்தில் காணப்படுகிறது. அதாவது தாவர செல்ல வந்து உட்கர் வந்து ஓரங்கள்ல காணப்படுது, சைட்ல இருக்கும், இதுல சென்டர்ல இருக்கும். லைசோசோம்கள் அரிதாக காணப்படுகின்றன, அதிகமா இருக்காது. லைசோசோம் சோஷியல் கலெக்ஷன் பார்க்கணும். லைசோசோம் காணப்படும். இதுல சேமிப்பு பொருளாக தரசம் உள்ளது. தரசம் அப்படிங்கிறது ஸ்டார்ச்சோட தமிழ் வந்து தரசம், இதுல கிளைகோஜன். ஓகேவா? சோ இதை முக்கியமா நோட் பண்ணிக்கணும். சோ இதோட பாத்தீங்கன்னா நமக்கு இந்த 11th புக் பார்த்திருக்கோம். இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சில பார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அடுத்தது செல் பயாலஜி மட்டும் கண்டினியூ பண்ணுவோம். இப்ப இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த வாரத்தோட டாஸ்க் முடிச்சிடணும். அடுத்த கிளாஸ் ஸ்டடி சயின்ஸ் போறதுக்கு முன்னாடியே 6th 7th 11th ஃபுல்லா படிச்சிருங்க. 11th பார்த்த யூனிட்டையும்
அதில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கரெக்டாக இன்னைக்கு கொடுத்த டாஸ்க்கை கரெக்டாக ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் கிட்ட வரப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், இதே மாதிரி அடுத்த ஸ்டடி பேஜ்ல தந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இந்த மாதிரியான வீடியோ செஷனுக்கு விஷைன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.